வணக்கம். நான் சேலம் ஆத்தூர் லோகநாதன். எனது ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி, எனது மானசீக ஜோதிடர்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த வீடியோவின் மூலம் உங்களை காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் யோகங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த யோகங்களை பற்றி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க தலைப்பு கேதாரா யோகம். கேதாரா யோகம் அப்படின்னா எப்படி இருக்கும்? 12 கட்டத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி. நான் உதாரணத்துக்கு மகர லக்கணத்தை வச்சுருக்கேன். மகர லக்கணம், லக்கணத்திலே சனி, லக்கணத்திலே குரு, லக்கணத்துக்கு 2 கும்பத்தில் புதன் சூரியன், லக்கணத்துக்கு 3 மீனத்தில் சுக்கிரன் செவ்வாய், லக்கணத்துக்கு 4 மேஷத்தில் சந்திரன். இவ்வளவுதான். அதாவது இந்த லக்கணத்திலிருந்து 4 வீட்டுக்கு உள்ள 7 கிரகங்களும் அடங்கியிருந்தா பாருங்க, 1 2 3 4 5 6 7 இப்படி 7 கிரகங்களும் அடங்கியிருந்தால் அதுக்கு பேர் தான் கேதாரா யோகம். இந்த கேதாரா யோகம் ராகு கேது இங்கே நான் எழுதல. ராகு கேது எங்கே இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. இந்த யோகத்துக்கு ராகு கேதை நாம எடுத்துக்கிறது இல்லை. இந்த 7 கிரகங்களை வச்சு தான் இந்த யோகத்தை எடுக்கிறாங்க. அதனால் ராகு கேது இங்கே நான் அதனால் எழுதலை. நீங்கள் உதாரணத்துக்கு வேணால் ஒரு இடத்துல எங்கே இருந்தாலும் வச்சுங்க. இப்போ இந்த இடத்துல கேது இருந்தால் இங்கே ராகு இருப்பார், அவ்வளோதான். ஆனால் இந்த ராகு கேது கணக்கில் இந்த மற்ற 7 கிரகங்கள் தான் 4 கட்டத்துக்குள்ள வச்சுக்கணும். அப்போ இந்த 4 கட்டத்துக்குள்ள 7 கிரகங்களும் அடங்கிட்டா அந்த ஜாதகருக்கு கேதாரா யோகம் இருக்குதுன்னு பொருள். சரி, இந்த கேதாரா யோகம் இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான பலன் கொடுப்பாங்க அப்படின்னா, வேளாண்மையில் சிறந்து விளங்குவார். வேளாண்மை, விவசாயம், வேளாண்மை, இது போன்ற வேளாண்மை துறைகளில் இவர் சிறந்து விளங்குவார். வேளாண்மை துறை அப்படின்னு அந்த வேளாண்மை துறையில் நிறைய பொருள் ஈட்டுவார். பெரிய பணக்காரராகக்கூடியதெல்லாம் வாய்ப்பு அதிகம். உறுதியானவராக இருப்பார். உறவினர்களுக்கு பிடித்த நபராக இருப்பார். இவரை சுற்றி நிறைய சொந்த பந்தங்கள் இருக்கும். நல்ல சுகவாசி. மன்னர்கள், அரசர்கள், தலைவர்கள், கட்சி பெருமுகர்கள்லாம் இவருடன் நட்பாக பழகுவார்கள். அது போன்ற அமைப்பை இந்த கேதாரா யோகம் கொடுக்கும். இந்த கேதாரா யோகத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.